தமிழை நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம் நண்பா. நான் தான் உங்கள் டிஎன்பிஎஸ்சி மதிவானன் பிஎம்பிகேடிசிஏ. ரயில்வே துறையில் 1,00,000 காணிப்பணியிடங்கள் சொல்லப்போனால் ஏற்கனவே நம்ம வீடியோ போட்டிருக்கோம். இந்த எக்ஸாம் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லி இந்த வீடியோ பார்க்க போகிறோம். சொல்லப்போனால் போன வீடியோ நம்ம பாதி பார்த்தோம். அதற்குள்ளேயும் வீடியோ லென்த்தாக போனால அது கட் ஆயிடுச்சு. சரி, இந்த நிகழ்ச்சி நம்ம பார்ப்போம். அந்த வீடியோ பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் அந்த வீடியோ லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் போய் அந்த வீடியோ பாருங்கள். ஏன்னா அதில் எப்படி கட் ஆஃப், என்ன சிலபஸ், எப்படி ஈஸியாக பாஸ் பண்ணுறது எல்லாமே ஃபுல் டீட்டெயில்ஸை நம்ம கொடுத்துருக்கோம். நிகழ்ச்சியை முழுமையாக பாருங்கள். நிகழ்ச்சி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு சொல்ல போனால் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஹோம் பேஜ் இப்படி தான் இருக்கும். சரியா அன்பா? இது பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் 10th மார்க் ஷீட், உங்கள் ஐடி ப்ரூஃப் எல்லாமே ஸ்கேன் பண்ணி வச்சுங்க. ஸ்கேன் பண்ணுறது எப்படின்னு கேட்டால், இதுக்கும் நான் இது இந்த வீடியோ போடுறதுக்கான மூல காரணமாக சொல்லிடுறேன். இன்றைக்கி ப்ரௌசிங் சென்டர் போனால் இது அப்ளை பண்ணுறதுக்கு 500 ரூபாய் கேட்குறாங்க. 500 ரூபாயிலேருந்து 1000 வரை கேட்குறாங்க. நான் இன்றைக்கி 4-5 ப்ரௌசிங் சென்டர் போனேன். சரி, ஓகே, நம்ம நண்பர்களுக்காக இலவசமாக எப்படி அப்ளை பண்ணுறதுதான் சொல்ல போகிறேன். ஏன்னா இந்த வேகன்சியை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா 1,00,000 வேகன்சி, இது எங்கேயும் கிடைக்காது, எங்கேயும் கொடுக்கவும் மாட்டாங்க. இது முதல் முறையாக நம்ம டிஎன்பிஎஸ்சி மதிவானன் பிஎம்பிகேடிசிஏ சேனலில் ஃபஸ்ட் டைம் நம்ம பண்ணுறோம். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இது மாதிரி ஒரு எக்ஸாம் அப்ளை பண்ணி தரது. ஏன்னா இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணுறதுக்கு 500 ரூபா ஃபீஸ் இருக்குது, 200 ஃபீஸ் இருக்குது. ஓகேவா? ஸ்கேனர் இருக்குது. ஓகே, மொபைலில் நீங்கள் போனீங்கன்னா இப்போ ப்ளே ஸ்டோர் போனால் ஸ்கேனர் ஆப் நிறைய அப்ளிகேஷன் இருக்குது. அதை டவுன்லோட் பண்ணுங்கள். அதில் போய் உங்களுக்கு ஃபோட்டோ எடுங்க. ஃபோட்டோ எடுத்து அதை கரெக்டாக க்ராப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா நண்பா? சரி, இப்போ முதல்ல சொல்ல போனால் இந்த ஹோம் பேஜ். இது ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற மாதிரி. இதில் கம்யூனிட்டி கொடுங்க. இப்போ நீங்கள் இப்போ யூஆர் அன்ரிசர்வ் கொடுங்க. பிசி கேட்டகரி தான் பிசி கொடுத்துருங்க. அதே மாதிரி நீங்கள் எஸ்சினா எஸ்டி, எஸ்சினா எஸ்சி. இப்போ நான் ஓபிசி, அதனால் ஓபிசி கொடுக்குறேன். எக்ஸர்வீஸ்மேன் நோ. நீங்கள் மாற்றுத்திறனாளி இருந்தால் எஸ் கொடுக்கலாம். இப்போ மாற்றுத்திறனாளி எஸ் கொடுத்துட்டு இதை கிளிக் பண்ணலாம். நான் இல்லைனா நோ கொடுத்துடலாம். சரி, நோ கொடுத்து டிக் பண்ணிடுங்க. டிக் பண்ணி அப்ளை கொடுங்க. அப்ளை கொடுத்தோன்னா அடுத்த பேஜ் இப்படி தான் போகும். அதுக்கு ஒன்று சொல்லிக்கிறேன், இது முழுக்க குரோமில் பண்ண வேண்டியது. யூசி ப்ரௌசரில் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. பெண்களுக்கு தயவு செஞ்சு நம்ம சேனல் மூலமாக சொல்ல விரும்புறது ஒன்று தான், பெண்கள் தயவு செஞ்சு யூசி ப்ரௌசர் யூஸ் பண்ணாதீங்க. பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, யாருமே சரி, படம் கூட யூஸ் பண்ணாதீங்க. தவறான முறையில் நடந்துக்கிறாங்க. அந்த அப்ளிகேஷன் இருக்குது, மோசமான அப்ளிகேஷன். யூசி ப்ரௌசர் மட்டும் இல்லை, பல அப்ளிகேஷன் வேஸ்டானது தான். இந்த கூகுள் குரோம் இல்லை மொசிமா ஃபயர்ஃபாக்ஸ், இது ரெண்டு மட்டும் யூஸ் பண்ணுங்கள். இட்ஸ் பெஸ்ட் அப்ளிகேஷன். சரி, இப்போ நம்ம ரெண்டாவது சவுத் ரயில்வே தான் நம்ம. சரி, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிடனே கேட்கும். ஆமாம், ஓகே, நீங்கள் கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. கன்ஃபார்ம் கொடுத்தோடனே நெக்ஸ்ட் பேஜ் போயிடும். நெக்ஸ்ட் பேஜ் போனோடனே இங்கே கீழே டட் பண்ணிருக்கு. அதுக்கப்புறம் இதை படித்து பார்த்துங்க ஒரு முறை. ஏன்னா இப்போதான் சொல்லியிருக்கேன், ஒரு கையெழுத்து போடுவது முன் கூட நீங்கள் ஒரு முறை படித்து பார்க்குறது நல்லது. இதில் ஒன்றும் அதை வச்சு பெருசாக கொடுக்கல. அவங்க டேட் ஆஃப் பர்த் இதெல்லாம் தான் கேட்பாங்க. அதை அவங்க சொல்லியிருக்காங்க. இப்போ அடுத்து என்ன போனால் டிக் பண்ணுங்கள், சப்மிட் கொடுங்க. உங்கள் டாக்குமெண்ட்டை ஸ்கேன் பண்ணி வச்சுங்க நண்பா, அது ரொம்ப முக்கியம். ஓகேவா? இப்போ நேம் கொடுக்க கேட்குது. ஓகே, இப்போ நான் என்னோட நேம் கொடுக்குறேன் பாருங்கள், மதிவானன். என்னடா தமிழில் வருதுன்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க. நம்ம மொபைல் தமிழ், அதிகபட்சம் தமிழ் தான் பயன்படுத்துவோம். ஏன்னா தமிழை வாழ வைப்போம், அது ஒன்று தான். மதிவானன். டேட் ஆஃப் பர்த், என்னோட டேட் ஆஃப் பர்த் என்னன்னு தெரிஞ்சுக்க நீங்கள் ஆசையாக இருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அவங்க டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருங்க. ஆதார் நம்பர் கொடுத்துருங்க. ஃபாதர் நேம், மதர் நேம், இதெல்லாம் கரெக்டாக கொடுத்துருங்க. அதே மாதிரி அடுத்தது உங்களோட குவாலிஃபிகேஷன். இதற்கு 10வது படிச்சிருந்தா போதும், நீங்கள் 10th கொடுத்தாலே போதும். அதுக்கப்புறம் 10th என்ன கேட்குது, ஸ்டேட் போர்டுனா ஸ்டேட் போர்ட், இதுனா இது, அதை கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் 10வது மார்க் ஷீட் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் எந்த வருஷம் முடிச்சிங்க. ஓகே, இப்போ நான் 2011 தான் முடித்தேன். ஓகே, அதுக்கப்புறம் உங்கள் மொபைல் நம்பர், மெயில் ஐடியில் கொடுத்துருங்க. இதை கொடுத்துட்டு இந்த நம்பர் கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துட்டீங்க, இதாகிடும். ஓகே, கரெக்டாக டிக் பண்ணிடுங்க. அதே மாதிரி இந்த பார் போர்டு, அந்த செக்யூரிட்டி கோட் இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியம். அதை கூட சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா, இதில் நிறையா ஃபில் பண்ணாதனால அது கேட்குது. இது நீங்கள் ஃபில் பண்ணலாம், இதை நீங்கள் கேட்கும், அதை பார்த்துக்கலாம். சரி நண்பா, இதை இதை நீங்கள் சப்மிட் கொடுத்து இதெல்லாம் எழுதி முடிச்ச பிறகு இதுக்கு அடுத்ததாக உங்களுக்கு அடுத்த பேஜ் போகும். அது என்ன பேஜ்னு பார்ப்போம். அடுத்த பேஜ் சொல்லப்போனால் இதுதான். சொல்லப்போனால் உங்கள் மெயில் ஐடிக்கு ஒரு ஓடிபி வந்திருக்கும். அதே மாதிரி உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வந்திருக்கும். அதுக்கப்புறம் செக்யூரிட்டி கோட் கொடுத்து நீங்கள் வேலிடேஷன் கொடுத்துருங்க. இதை கொடுத்துட்டிங்கன்னா 3வது பேஜ் போயிடும். ஓகேவா? இது கொடுத்தாலே போதும், பாதி இது கம்ப்ளீட் ஆன மாதிரி ஆயிடும். ஓகேவா? நம்மளுக்கு ஒரு யூசர் ஐடி கிடைக்கும், ஒரு பாஸ்வேர்டு கிடைக்கும். அதையும் பார்த்துங்க. உங்கள் பாஸ்வேர்டு பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் டேட்டா பற்றி தான் கொடுக்குறாங்க. யூசர் ஐடி ஒரு 9 டிஜிட் 10 டிஜிட் அந்த நம்பரில் வரும். அதையும் பார்த்துங்க. அது ரெண்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இனி வரக்கூடிய நீங்கள் ஆர்ஆர்பி எக்ஸாம் எது அப்ளை பண்ணாலும் சரி,
அந்த யூசர் ஐடி லாகின் ஐடி வச்சு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அந்த பாஸ்வேர்டு அண்ட் வந்து நீங்கள் வந்து அந்த மெயில் ஐடியில் கொடுத்துருக்கீங்களா, அது ரெண்டும் கொடுத்த பிறகு 3வது கட்டமாக இது தோன்றுகிறது. இதை பாருங்கள், இதுதான் ஸ்க்ரீனு. இந்த ஸ்க்ரீன் பார்த்துட்டு உடனே நீங்கள் வந்து கேட்குது, அதாவது வந்து இதில் வந்து இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் வந்து உங்கள் பேமெண்ட்டு நோட்டிஃபிகேஷன் எல்லாமே இருக்கும். அப்ளிகேஷன் அப்ளை எடிட்னு இருக்குது. ஓகே, இப்போ நீங்கள் வந்து அப்ளை எடிட் கொடுங்க. அப்ளை எடிட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கான டீட்டெயில்ஸ் தான் வரும். நீங்கள் வந்து நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுக்கணும், இல்லைனா வந்து லாகின் கொடுக்கணும். அந்த அப்ளிகேஷன் இது கொடுத்த உடனே உங்களுக்கு நீங்கள் வந்து உங்களோட லாகின் ஐடி பாஸ்வேர்ட் கேட்கும். அதை கரெக்டாக கொடுத்த உடனே உங்களுக்கு இது மாதிரி ஸ்க்ரீன் வரும். இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்க்ரீன். ஓகே நண்பா, ஏன்னா இதை வந்து நீங்கள் வந்து கரெக்டாக அப்ளை பண்ணணும். இதில் தவறு இல்லாமல் அப்ளை பண்ணிடுங்க. ஏன்னா வந்து இதான் வந்து இப்போ தான் நம்ம வந்து இதை அப்ளை பண்ண போகிறோம். எக்ஸாம் குவாலிஃபிகேஷன் கேட்குறாங்க, SSLCன்னு போடுங்க. 10th கூட போடலாம், உங்களுடைய விருப்பம். நேஷனாலிட்டி நீங்கள் வந்து சிட்டிசன் ஆஃப் இந்தியன்னு கொடுத்துருங்க. கம்யூனிட்டி OBC கன்ஃபார்ம். அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த் கேட்குது. இது ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோம், தமிழ்நாடுன்னு கொடுக்கணும். இது முடிஞ்ச முறைக்கும் நீங்கள் வந்து மொபைல்லேயே அப்ளை பண்ணிடலாம். சென்னை நீங்கள் வந்து இப்போ நான் வந்து கோயம்புத்தூர், அதனால் கோயம்புத்தூர் கொடுக்குறேன். கேஸ்ட் கேட்குது. அதுக்கப்புறம் ஜெண்டர் நான் வந்து மேல். நீங்கள் டிரான்ஸ்ஜெண்டராக கூட இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணலாம், அதையும் சொல்லிக்கிறேன். திருநங்கைகள், ஏன்னா அவங்களுக்கும் இன்றைக்கி தமிழ்நாட்டில் முன்னுரிமை கொடுத்துட்ருக்காங்க பல இடங்களில். PW கேண்டிடேட் கேட்குது. எஸ்ன்னு கொடுத்தா அவங்க வந்து என்னன்னு கிளிக் பண்ணணும், அவங்க சர்டிஃபிகேட் நம்பர் கிளிக் பண்ணணும், அண்ட் சர்டிஃபிகேட் இஷ்யூ டேட்டில் கிளிக் பண்ணணும். அதுக்கடுத்து எக்ஸர்வீஸ்மேன் எஸ் கொடுங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து ஏதாவது கோர்ஸ் அண்டர் இது முடிச்சிங்கன்னா இது கொடுக்கணும். இதெல்லாம் கொடுத்துட்டு நீங்கள் சப்மிட் கொடுத்தீங்கன்னா அடுத்த பேஜ். ஓகேன்பா, அடுத்தது வந்து பர்சனல் டீட்டெயில்ஸ்ன்னு இருக்கும். அது பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க. அதுக்கு அடுத்தது வந்து அடிஷனல் டீட்டெயில்ஸ் மீன்ஸ் நீங்கள் என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், நீங்கள் வந்து இப்போ தான் டிகிரி முடிச்ச டிகிரி. அதுக்கடுத்தது வந்து டாக்குமெண்ட்ஸ் அப்லோடுன்னு இருக்கும். இந்த இதில் நீங்கள் போய் உங்கள் டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணணும். இதெல்லாம் முடித்த பிறகு உங்களுக்கு ஒரு சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடி வரும். ஓகேவா, அதுதான் வந்து எக்ஸாமோட அப்ளை பண்ண ஐடி ஆயிரும். ஓகேவா, இதுக்கு அடுத்ததாக வந்து ஓகே நண்பா, இதை வந்து நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும். ரொம்ப முக்கியம் உங்களோட லாகின் ஐடி பாஸ்வேர்டு. அதுக்கப்புறம் கூட நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். ஓகே நண்பா, அதுக்கப்புறம் கூட நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். எடிட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து அப்ளை பண்ணுறதுக்கான ஒரு ரெஜிஸ்டர் ப்ரொசீஜர். கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க மொபைல்லே பண்ணிடலாம். இது அப்ளை பண்ணி முடிச்ச பிறகு உங்களுக்கு இது மாதிரி வரும். ஓகேவா, இப்போ வந்து நீங்கள் வந்து பிரிண்ட் எடுக்கணும். ஓகே, பிரிண்டில் எடுக்க வேணால் அதை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அதில் டாக்குமெண்ட்ஸ்லாம் சொன்னல, அது வந்து ஒரு ஃபைல் இருக்குது. அந்த ஃபைலுக்கு ஏற்ற மாதிரி தான் பண்ணணும். ஒரு சில MP இருக்குது, அந்த MPக்கு ஏற்ற மாதிரி தான் பண்ணணும். அதை பண்ணிடுங்க. அதை பண்ணி உங்களோட சிஸ்டம் உங்களோட இதை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து வந்து இப்போ நீங்கள் திரும்பி லாகின் பண்ண நினச்சிங்க, இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட சவுத் ரயில்வே, ஓகே நம்ம சென்னை தான் அப்ளை பண்ணியிருக்கோம், சென்னை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களுடைய ஐடி அப்ளிகேஷன் ரெஜிஸ்டர் நம்பர் அண்ட் பாஸ்வேர்ட் கேட்குது. பாஸ்வேர்டு அதிகபட்சம் உங்கள் டேட்டா பர்த்தாக இருக்கும், அதையும் சொல்லிக்கிறேன். இப்படி உங்களோட லாகின் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்த பிறகு நீங்கள் லாகின்னு கொடுத்தீங்கன்னா இப்படி வரும். இதில் வந்து இந்த நீங்கள் அப்ளை பண்ண பிறகு அதுக்கு அடுத்ததான் வந்து பேமெண்ட் இருக்கும், அதுக்கு வரும். அதுக்கு அடுத்தது வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஓகேவா, பேமெண்ட் பண்ணுறது நீங்கள் வந்து அது சலான் மூலம் உங்களோட அப்ளிகேஷன் கொடுத்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷன் கரெக்டாக ஃபில் பண்ணிவிட்டு உங்கள் டாக்குமெண்ட்லாம் அப்லோட் பண்ணிவிட்டு உங்கள் ஃபோட்டோலாம் அப்லோட் பண்ண பிறகு இது பேமெண்ட் வரும். அதை கிளிக் பண்ணி உங்கள் சலான் எடுத்துக்கலாம். சலான் எடுத்துகிட்டு போய் நீங்கள் SBI பேங்க்கில் கட்டலாம், இல்லைனா வந்து எங்கேனாலும் கட்டலாம். ஓகே நண்பா, இந்த அப்ளிகேஷன் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இதில் இருக்கிறதெல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபில் பண்ணிங்கன்னா போதும். தயவு செய்து சொல்கிறேன், நீங்கள் வந்து என்ன டவுட்னாலும் சரி நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். டாக்குமெண்ட் அப்லோடாக சொல்லி கொடுத்த மாதிரி பண்ணுங்கள். அந்தந்த ஃபைலுக்கு அந்தந்த மாதிரி இருக்குது, அதை கொஞ்சம் நல்லா பார்த்து பண்ணுங்கள். அடிஷனல் டீட்டெயில்ஸ் நீங்கள் என்னென்ன படிச்சிங்க, இப்போ டிகிரி படிச்சிருந்தாலும் சரி, நீங்கள் மேற்கொண்டு புதுசாக என்ன முடிச்சாலும் சரி அதையும் பார்த்துங்க. பர்சனல் டீட்டெயில்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா நிச்சயமாக சொல்கிறேன் தேர்வில் வின்டர் பண்ணிடலாம். முடிஞ்ச வரைக்கும் ஆன்லைன் பேங்கிங்கில் பண்ணுறதை விட போஸ்ட் சலான் இல்லைனா SBI சலான் எடுத்துகிட்டு போய் பேங்க்கில் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஏன்னா வந்து
அது உங்களுக்கு இன்னும் சிறப்பாகும். இதனால் வந்து நான் வந்து முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு ஒரு ₹500 என்னால் முடிஞ்ச வரைக்கும் மிஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். எக்ஸாம் ஃபீஸ் கட்ட முடியாதவங்க யாராவது இருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நிச்சயமாக முடிஞ்ச வரைக்கும் நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணுறோம். எங்கள் சேனலுக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். ஏன்னா அதுதான் சப்போர்ட் எங்களுக்கு. மறக்காமல் சொல்லப்போனால் இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லோரும் அப்ளை பண்ணிடுங்க. அப்ளை பண்ணிவிட்டு எக்ஸாம் அப்ளை பண்ணிட்டேன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட் இருந்தால், உங்களுக்கு ஏதாவது வேறு மறுபடியும் டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நிச்சயமாக நான் சொல்லித்தரேன். அவ்வளோதான் நண்பா. இதுக்கு முழுக்க தேவை உங்கள் ஜியோ நெட்டு தான். 1 GB நெட் மட்டும் இருந்தால் போதும். நிச்சயமாக நீங்கள் அப்ளை பண்ணிடலாம். ஓகேவா? எல்லாம் ஃப்ரீ. இதுக்கு போய் காசு கொடுத்து ₹500 ₹1000 கொடுத்து கறி பண்ணாதீங்க. 1.5 GB அதுக்கு அம்மா கிட்ட ஏதாவது RRBக்கு ஏதாவது மெட்டீரியல் வாங்கி படிங்க. அப்படிலாம் ஏதாவது நோட்ஸ் வாங்கி படிங்க. அது கூட எனக்கு நான் கேட்ட தேவையில்லை. ஏன்னா மொபைல்லேயே நான் எல்லாம் சொல்லிக் கொடுக்குறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணிங்கன்னா போதும். சரியா? எல்லாமே உங்களுக்கு இலவசமாக தண்ணி கொடுத்து உங்களை வேலைக்கு கொண்டு போகுது. அடுத்த வருஷம் நீங்கள் வேலையில் இருப்பீங்க. அடுத்த வருஷம் நீங்கள் ரயில்வேல இருப்பீங்க. நான் வந்து உங்களுக்கு சல்யூட் பண்ணணும். ஓகேவா? ரெடியா? வெற்றி நிச்சயம் தான்ல. வெற்றி நிச்சயம்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வெற்றி நிச்சயம் வெல்வது நாம். RRB வேலை உறுதி. RRB வேலை உறுதி. குரூப் டி வேலை உறுதி. குரூப் டி வேலை உறுதி. RRB வேலை உறுதி. RRB வேலை உறுதி. நன்றி, வணக்கம். வெற்றி நிச்சயம் வெல்வது நாம்.